இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் வறுவல் தான். இந்த கோவக்காய் வறுவல் வந்து உடம்புக்கு தேவையான ஃபைபர், விட்டமின் சி, டி, அயன் சத்து ரொம்ப இருக்குது. கோவக்காயை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருங்க. 2 பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துருங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எந்த கடாயில் செய்கிறோமோ அதில் காயெல்லாம் மாற்றிட்டு அந்த பிளேட்டை வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அதையும் வாஷ் பண்ணி இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி காயை கிளறி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி